காரணமாக இருந்த உன்னுடைய தாய், உன்னுடைய தந்தை, நீ அவர்களை மறக்க முடியாது. நீ எவ்வளவு பெரிய அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸ்ல உயர்ந்த பதவியில் நீ இருந்து டையும் கட்டி ஷூவும் போட்டு பேண்டும் கோட்டும் சூட்டும் எல்லாம் போட்டுட்டு இருந்தாலும் வேற ஆளை பார்த்து இதுதான் எனக்கு பாப்பான்னு சொல்ல முடியுமா? உன்னை பெற்றெடுத்தவர் தான் உன் தந்தை. அந்த தந்தைக்கு நீ கட்டுப்பட்டு ஆக வேண்டும். நீ இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைய வேண்டுமா? உன் தந்தையும் உன் தாயுடைய பொருத்தம் உனக்கு வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, நபியே, முஜாஹித் ஜிஹாதுக்கு போவேன். இந்த வார்த்தை இன்று தவறாக பயன்படுத்தப்படுகிறது, தவறாக விளங்கப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபிகள் வந்து கேட்டாங்கன்னு சொன்னா அது இஸ்லாமிய ஆட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரிலே இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைத்த நேரத்திலே மக்காவில் 13 ஆண்டுகள் மக்காவில் தங்கியிருந்தார்கள். காபிர்களுடைய தொல்லைகள் ஏராளம் இருந்தது. ஒரு கட்டத்தில் எத்தியோப்பியா நாட்டிற்கு ஹிஜ்ரத் போவதற்காக வேண்டி சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. 13 ஆண்டுகளாக ஒரு தடவை கூட ஒரு ஆயத்தின் மூலமாக கூட அல்லாஹ் போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அதற்கு பிறகு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனதற்கு பிறகுதான் உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظلموا فإن الله على نصرهم لقدير என்கிற ஆயத்தின் மூலமாக உங்களை தாக்க வந்தவர்களை நீங்களும் அவர்களை தடுப்பதற்காக வேண்டி போர் செய்யலாம் என்ற ஆயத்து கிட்டத்தட்ட 70 ஆயத்துக்கு அதுக்கு முன்னாடி வருகிறது. அந்த ஆயத்துகள் எல்லாம் அப்படியே போர் செய்ய வேண்டாம் 70 ஆயத்துகளிலே அல்லாஹ் போரை தடுத்ததற்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டதற்கு பிறகு அந்த ஆட்சியுடைய தலைவராக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளராக ஆனதற்கு பிறகு தான் அதற்கு அனுமதி கொடுத்தாங்க. நம்ம ஜிஹாத் செய்யணும், நம்முடைய நஃப்ஸோட ஜிஹாத் செய்யணும். நம்ம நஃப்ஸையே நமக்கு என்ன செய்ய முடியல, அடக்க முடியல. அடுத்த ஆளவே நம்ம என்ன செய்ய ஜிஹாத் செய்யணும்? சஹாபிகள் கேட்டாங்க, நபியே உஜாஹித், நான் ஜிஹாதுக்கு போக வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உன்னுடைய தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களா? உன்னுடைய தாயும் தந்தையும் உயிரோடு இருக்கிறார்களா? ஆமா நபியே, 2 பேருமே ஹயாத்தா இருக்கிறாங்க. அப்படின்னா ஃபீஹிமா ஜாஹித், உன்னுடைய ஜிஹாத், உன்னுடைய போராட்டம், உன்னுடைய எல்லாம் அவர்களுக்காக வேண்டியாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக நீ பணிவிடை செய், அவர்களை நீ பராமரித்துக் கொள், அவர்களுக்கு நீ ஹிதமத் செய், அவர்களுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றிக் கொடு. நீ ஜிஹாதுக்கு போக வேண்டிய தேவையில்லை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி போராட போறேன், எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும், என்னுடைய உம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேன், பாப்பா சொன்னாலும் கேட்க மாட்டேன், எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லி தரவில்லை. உனக்கு தாய் முக்கியம், உனக்கு தந்தை முக்கியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒருவருக்கு தாயும் தந்தையும் இருக்கிறார், 2 பேருமே வயோதிகத்தை அடைந்தவர்கள், வயசானவங்க. ரஹிம அன்ஃபுன் நாசம் உண்டாகட்டும் என்று 3 தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சஹாபிகள் கேட்டாங்க, நபியே, யாருக்கு நாசம்? அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருக்கு வயோதிகத்தை அடைந்த வயது முதிர்ந்த தாயும் இருக்கிறாங்க, தந்தையும் இருக்கிறாங்க. வலம் யதுகுலில் ஜன்னா, அவன் அதன் மூலமாக சொர்க்கத்திற்கு போகவில்லையே, அவனுக்கு அழிவுண்டாகட்டும் என்றார்கள். ஒருவருடைய வெற்றிக்கு அது போதும். ஒரு தாய் அந்த மகனை பார்த்து, என் புள்ள நல்லா
அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்முடைய முன்னிலையில் சொல்லணும் கிடையாது. நம்முடைய மாப்பா நம்முடைய நேரடியாக நம்மை கண்டிப்பார்கள். சில பேருக்கு சில பிள்ளைங்க நினைப்பாங்க, மாப்பா ரொம்ப இதா இருக்கிறாங்க, ரொம்ப இல்லை இல்லை. பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகளும் தந்தைமார்களை விளங்கவில்லை. எப்ப விளங்குவான் இவன் கல்யாணமாகி இவனுக்கு திருமணம் முடிந்து இவருக்கு மகனோ மகளோ பிறக்கக்கூடிய அந்த கட்டம் வரும்போதுதான், ஓ இத மாதிரி தான் நம்ம பெற்றோர்களும் கஷ்டப்பட்டார்களோ என்று அவன் விளங்கி வரக்கூடிய நேரத்தில் இவருடைய தாயும் தந்தையும் மௌத்தாக இருப்பார்கள். அப்ப நினைப்பான், என் உம்மா இப்போது இருந்திருந்தால் நான் பணிவிடை செய்திருப்பேனே, என் வாப்பா இப்போது இருந்திருந்தால் நான் பணிவிடை செய்திருப்பேனே என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. சகோதரர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு தெரியும் லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர்கள். அவங்க சின்ன பிள்ளையில அவங்களுக்கு கண்ணு தெரியாம ஆயிடுச்சு. எவ்வளவு சங்கடமா இருக்கு பெற்றோர்கள். இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாய் ரொம்ப சங்கடப்பட்டாங்க. ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு நீ பார்வையை கொடு அப்படின்னு மனமுருகி துஆ செய்வார்கள். இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் அப்படியே பல நாட்கள் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆக்களிலே ஒரு துஆ, ஒரு பெற்றோர், ஒரு தாய், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நமக்கு ஆரோக்கியமா நல்லமாக இருக்கிறோம் சொன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பெற்றோர்கள் நாம் இல்லாத நேரங்களில் நமக்காக செய்த துஆ என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு சின்ன குழந்தை, தாயாருக்கு கடுமையான வருத்தம். ஒரு நாள் இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இரவிலே தூக்கத்திலே சய்யிதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கனவில் காண்கிறார். இப்ராஹிமுடைய கனவுல பார்க்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபிமார்களிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறப்புடையவர்கள் செய்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை கனவில் கண்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு தாயிட்ட சொல்றாங்க, அல்லாஹும் ரத்தல்லாஹு பஸர இப்னிகி பி கஸரத்தி துஆஇகி அலஹு. நீங்க உங்களுடைய மகனுக்காக அதிகமாக துஆ செய்தீர்களே, அந்த துஆவுடைய பரக்கத்தினால் உங்களுடைய பிள்ளையுடைய பார்வையை அல்லாஹ் திருப்பி கொடுத்துட்டான். எப்படி இருக்கும்? திடீர்னு கண் முழிக்கிறாங்க, தூக்கி கிடக்கக்கூடிய மகனை எழுப்புறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க தூங்குறதுக்கு 12 மணி ஆகும். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க 8-10 மணி என்றது கூட அன்னைக்கு சாமமாக நினைச்சோம். 10 மணிக்கு சாந்தமே ஆரம்பிச்சு. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, நமக்கு இன்னைக்கு பெரிய நோயில நம்ம எல்லாரும் மாட்டி கிடக்கிறோமே, மருத்துவர்கள் சொல்லக்கூடிய குறிப்புகள் என்ன? நீ நைட் 8 மணிக்கு மேல சாப்பிடாத, பெரிய நோயை உனக்கு உருவாக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்களும் அதுபோன்ற ஹோட்டல்களும் எல்லாம் நைட்டு தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா வியாபாரம் நடக்குது. அப்ப எப்படி நமக்கு நோய் வராம இருக்கும்? இஷாவுக்கு பிறகு 2 விஷயங்களை தவிர வேற எந்த விஷயம் பேசக்கூடாது. ஒண்ணு இல்மை பற்றி பேசலாம், பயான் செய்யலாமா இல்ல, இல்மை பற்றி பேசலாம். இன்னொன்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் பேசலாம். அல்லாத பேச்சுக்கள் எல்லாம் பேசக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் மகனை போய் எழுப்புறாங்க. இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு கண்முழிச்சு பார்க்கறாங்க. கண்ணை திறந்து தன்னுடைய தாயாரை பார்க்கறாங்க. பார்வை கிடைச்சிட்டது. இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு பார்வையுள்ளவர்களாக மாறிட்டாங்க. அதற்கு பிறகு எத்தனை கிரந்தங்களை இந்த உலகத்திற்கு
தந்தவர்கள் இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு. அதனுடைய அடிப்படை காரணம் என்ன? அவர்களுடைய தாயார் அவருக்கு செய்த துஆ. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, நபியே, நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். யாருக்கு நான் நன்றி கடன் பட்டுள்ளேன்? நான் யாருக்கு அதிகமாக பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, கேட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய்க்கு, உன்னுடைய தாய். சும்மா பின்பு யாருக்கு நபியே? இரண்டாவது யாருக்கு நபியே அப்படின்னு கேட்ட பொழுது, உம்முக்க, அவருடைய தாய். சும்மா மூன்றாவது யாருக்கு நபியே? உம்முக்க, உன்னுடைய தாய். தாய் என்பவர்கள் அவ்வளவு மதிக்கப்பட வேண்டியவர்கள். உலகத்தில் தாயுடைய காலடியில் சொர்க்கம் உண்டு என்று சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி. இதை விட ஒரு தாயை சிறப்புப்படுத்தக்கூடிய வார்த்தை வேறு இல்லை. தாயுடைய காலில், கால் அடியில், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹா, சொர்க்கம். சொர்க்கம் என்கிற எவ்வளவு பெரிய விஷயம், சும்மா கிடைச்சிருமா? அந்த சொர்க்கம் என்பது தஹ்த அக்தாமில் உம்மஹா, தாய்மார்களுடைய பாதங்களுக்கு அடியில் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன்னுடைய தாயை நீ பணிவிடை செய்து அந்த தாயுடைய திருப்பொருத்தத்தை நீ வாங்கினாய் என்று சொன்னால் உனக்கு சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒருவன் தாய்க்கு பணிவிடை செய்து வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னா அவருடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பான். கேட்கக்கூடிய துஆவை அங்கீகரிப்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதுல ஒரு வழி தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு சொல்லிக் கொடுத்த சம்பவம். அதை நான் முழுவதுமாக சொல்லவில்லை. பனு இஸ்ராயீலை சார்ந்த 3 பேர் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. ஒரு குகையில போய் இருந்தாங்க. கடுமையான மழை வந்தது. ஒரு பெரிய பாறை வந்து கீழே விழுந்து அந்த குகையை அடைத்துக் கொண்டது. வெளியே போக முடியல. எந்த சம்பவம்? எப்படி வெளியே போறது? குகையுடைய அந்த வாசலை ஒரு பெரிய பாறை வந்து அடைத்து விட்டது. கையை வச்சு தள்ள முடியாது, பெரிய பாறை. அப்படி ஜாமாயிட்டு 3 பேர் என்ன செஞ்சாங்க? அவர்கள் வாழ்நாளில் செய்த 3 சிறந்த அமல்களை சொல்லி துஆ செய்தார்கள். அதில் ஒருவர் செய்த அமல் என்ன? யா அல்லாஹ், நான் தூரமான இடத்திற்கு வேலைக்காக செல்வேன். அங்கு போயிட்டு வருகின்ற பொழுது பாலை கொண்டு வருவேன். என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்த பிறகுதான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். இதுதான் வளமை. ஒரு நாள் நான் வரும்போது லேட் ஆயிட்டு வந்து பார்த்தா பசியாக உமா பாப்பா தூங்கிட்டாங்க. என்னுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாம் அந்த பாலை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கவில்லை. பிள்ளைகள் அழுறாங்க, அப்பா அந்த பாலை தாருங்க, பசியால அழுறாங்க. நான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை. எப்படி எழுப்புறது உமா பாப்பாவை? எழுப்புங்க எழுப்புங்க. நான் சொல்லவில்லை. இதெல்லாம் நம்முடைய தெருக்களிலே சில பைக்குகள் ஓடுகிறது. அங்கே வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் கொடுத்தது போல அவ்வளவு சவுண்டு. ஏன் இப்படி நம்முடைய வாலிபர்கள் செய்கிறார்கள்? நான் பைக் ஓட்டுறேன், அந்த சவுண்டு எல்லாருக்கும் கேட்கணுமா? அவங்க வெளியே வந்து பார்க்கணுமா? யாரடா வண்டி ஓட்டுறா? ஓ, இவர் தான் ஓட்டுறாரா அப்படின்னு பார்க்கணுமா? அவர் காலம் தூக்கி விடுவாரா? எவ்வளவு பேருக்கு இடைச்சல். ஏற்கனவே அந்த பைக்கு சவுண்டு கூடின பைக்கு, அதுல வேற சவுண்டு கூட்டுவதற்காக வேண்டி வேற என்ன வேலை செய்யறாங்க? அடுத்தவரை இடைஞ்சல் செய்யக்கூடிய முறையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. பட்டாசு வெடிக்கிறாங்க. பட்டாசு எத்தனை குழந்தைகளுக்கு பாதிப்பு தெரியுமா? எத்தனை கர்ப்பிணி பெண்களுக்கு பாதிப்பு தெரியுமா? அவங்க வீட்டுக்கு முன்ன வெடிக்க மாட்டாங்க, எல்லாரும் வீட்டுல சத்தம் போடுவாங்க. வேற யாராவது வீட்டுக்கு முன்ன போய் பட்டாசு ஒரு வெடி, எல்லாரும் பயப்படணும். அதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மால் ஒரு இடைச்சல் மற்றவர்களுக்கு வராமல் நாம் வாழ வேண்டும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்க, அல் முஸ்லிம், உண்மையான முஸ்லிம் என்பவன் யார்?
மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, தன்னுடைய கையாலோ தன்னுடைய நாவாலோ மற்றுள்ளவர்களுக்கு யார் எந்த இடைச்சலும் பெறவில்லையோ அவன்தான் முஸ்லிம் என்றாங்க சொன்னாங்க. இந்த மனிதர் பாராங்க உமா பாப்பாவும் தூங்கிட்டாங்க, அவங்க துஆ செய்ய சொல்றாங்க, யா அல்லாஹ் அந்த உமா பாப்பாவை நான் எழுப்பல, அவங்களுடைய தூக்கத்தை கலைக்க கூடாதுன்னு நினைச்சேன். கடைசி விடிய விடிய என் பிள்ளைகள் அழுத பொழுதும் என் தாயையும் தந்தையும் எழுப்பாமல் அந்த பாலை அவருடைய தலைமாட்டிலேயே நான் வைத்துக் கொண்டிருந்தேன். அல்லாஹ் இது உனக்காக நான் செய்தேன், உன்னுடைய திருப்தியை நாடி நான் செய்தேன், இதன் பொருட்டால் இந்த பாறையை நீ விலக்குவாயாக என்று துஆ செய்த பொழுது பாறை விலகியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய சம்பவம். அப்போ தாயை பராமரிக்கக்கூடியவன், தாய்க்கு பணிவிடை செய்யக்கூடியவன், அவங்களுக்கு எப்ப பணிவிட தேவைப்படும்? அவங்க சின்ன பிள்ளையா இப்ப பணிவிட தேவையில்லை. நாம் சின்ன குழந்தையாக இருந்த பொழுது எவ்வளவு செய்தாங்க. நமக்கு சாப்பிட தெரியும். மனிதர்களை தவிர பாக்கி எல்லா ஜீவிகளும் பெத்து கொஞ்ச நேரத்தில் அவங்க ஓடி மீன்கள், ஆமை, மற்றுள்ள ஜீவிகள் சீக்கிரமாக அவரை வாழ்வதற்கு பழகிவிடும். மனிதன் மட்டும்தான் அவனை பெற்றதுல இருந்து வளர்த்தி 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 ஒரு 7 வயசு வரை அவனை தாய் பராமரிக்க வேண்டும். மனிதன் பலவீனமானவன். நம்ம மற்றுள்ள மிருகங்களை பத்தி நம்ம பெருமைப்பட முடியாது. மற்றுள்ள மிருகங்கள் எத்தனையோ விஷயங்களில் மனிதனை விட சிறந்தவர்களாக இருக்கிறான். மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டான். அவர்கள் வாலிபர்களாக நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக இடகாத்திரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உதவிகள் பணிவிடைகள் தேவையில்லை. அவர்கள் வயோதிகத்தை அடைகின்ற பொழுது, அவர்கள் சம்பாதிக்க செல்ல முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது, அவர்கள் பலவீனம் அடைகின்ற பொழுதுதான் நம்முடைய பணிவிடைகளும் நம்முடைய உதவிகளும் நம்முடைய பராமரிப்புகளும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த கட்டத்தில் தான் பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம். பெற்றோர்களை விட்டு விலகி, பெற்றோர்களை தனிமைப்படுத்தி, அவருடைய மனம் நோகும்படியாக. ஆனால் அந்த பெற்றோர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? என்னுடைய மகன் நல்லா தான் இருக்கணும், நல்லா தான் இருக்கணும். ஒரு கற்பனை கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு பெண்ணை காதலித்தானா. இந்த காலம் அப்படி நடக்காது. உதாரணம், இந்த காலம் அப்படியெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் 28ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒருத்தர் பெண்ணை காதலிச்சானா, அந்த பெண்ணு கேட்டாலாம், உண்மையிலேயே நீ என்ன காதலிக்கிறியா? ஆமா, உண்மையிலேயே. அப்படின்னா உன்னுடைய தாயுடைய ஹார்ட், இதயத்தை வெட்டி என்னட்ட கொண்டு தரணும். கற்பனை கதை. இவருக்கு அவன் சொன்னப்போ எல்லாமே மறந்துட்டு, எல்லாமே மறந்து, கண்ணு மூக்கு ஒண்ணுமே இல்லை. இவன் வந்து என்ன செஞ்சானா, தாயுடைய இதயத்தை வெட்டி எடுத்து அப்படியே கொண்டு போனான். பல கதையில் சொல்லப்படுது. அந்த தாயுடைய இதயம் சொல்லிச்சான், மோனே பார்த்து போ, கீழே விழுந்துடாது. இதுதான் தாயுடைய இதயம், இதுதான் தாயுடைய இதயம். எத்தனை எத்தனை பிள்ளைகள் தங்களை உதாசீனப்படுத்தி இந்த பொழுதும் என் மகன் நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், என் மகன் நல்ல இடத்தில் போய் சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள், தந்தைமார்கள். அவர்களை உதாசீனப்படுத்தக் கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் மனம் நொந்து, மனம் வேதனைப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் செய்வான். சஹீஹ் முஸ்லிமிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு கதை. கதைன்னா கதை இல்லை, உண்மையான கதை, நடந்த சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, முன்னொரு காலத்திலே பனூ இஸ்ராயீலிலே ஜுரைஜ் என்ற ஒருவர் இருந்தார். மிகப்பெரிய வணக்கசாயம். ஜுரைஜ், அவருடைய பேர் ஜுரைஜ். பெரிய
அல்லாஹ்வுடைய நேசர், மிகப்பெரிய மகானாக இருந்தவர், பெரிய கராமத்துடையவராக இருந்தார். அவர் ஒரு பகுதியிலே ஒரு கூடாரம், சின்ன கூடாரம் அமைத்து அதிலே அவர் அல்லாஹ்வை தொழுது இபாதத் செய்து வணங்கிக் கொண்டிருந்தார். உங்களுடைய தாய் அவங்க தூரமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஒரு நாள் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக வேண்டி வராங்க. வந்து அந்த கூடாரத்துக்கு முன்னாடி நின்று சொன்னாங்க, ஜுரைஜே, மகனே ஜுரைஜே, என்னுடைய தாய் வந்திருக்கிறேன், என்னிடத்தில் பேசு மகனே ஜுரைஜே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த நேரம் பார்த்து இவங்க தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது அம்மா வந்து கூப்பிடுறாங்க, மகனே ஜுரைஜே இருக்கிறாங்க. தொழுகை விட்டுட்டு அம்மாட்ட பேசுறதா அல்லது கண்டினியூவா தொழுவதா? சரி தொழுவோம் அப்படின்னு சொல்லி தொழுது முடிக்கிறாங்க. முடிச்சு பார்த்தா அம்மாவை காணோம், தாயார் போயிட்டாங்க, வேதனையில போயிட்டாங்க. என்னுடைய மகன் ஜுரைஜ் நான் வந்தும் என்னிடத்தில் பேசவில்லையே என்ற சங்கடத்துல அவங்க போயிட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுநாளும் அந்த ஜுரைஜ் அவருடைய தாயார் வராங்க. அல்லாஹ்வுடைய அந்த சோதனையை பாருங்க. அந்த நாளும் இரண்டாவது நாளும் வந்து ஜுரைஜே, உன்னுடைய தாயார் வந்திருக்கிறேன், என்னிடத்தில் பேசு மகனே ஜுரைஜே அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அவங்க தொழுதுட்டு தான் இருக்கிறாங்க. நினைக்கிறாங்க, அம்மா வந்து கூப்பிடுறாங்க, அம்மாவுக்கு பதில் சொல்லுவதா, தொழுகையை தொடர்வதா? தொழுகையை தொடர்றாங்க. சுன்னத்தான தொழுகை தொழுது கொண்டு இருக்கின்ற பொழுது தாய் அழைத்தாலும் தாயுடைய அழைப்புக்கு பதில் சொல்லலாம். அதே நேரத்தில் ஃபர்தான தொழுகை தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் ஃபர்தையும் விட்டுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பிற்கு பதில் சொல்லலாம். இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு நிகழ்ச்சி இப்படி நடந்திருக்கிறது. ஒரு சஹாபி தொழுதுட்டு இருந்தாங்க. அபூ சயீத் அல்-முஅல்லா, அபூ சயீத் அல்-முஅல்லா இந்த சஹாபி தொழுது கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபிக்கு சொல்லி அபூ சயீத் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அபூ சயீதை இந்த சஹாபியை அழைக்கிறாங்க, நபியை கூப்பிடுறாங்க. இவங்க தொழுதுட்டே இருக்கிறாங்க. தொழுகை முடிந்து வந்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, நபியே என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா கூப்பிட்டேன், ஏன் வரல? நீ தொழுதுட்டு இருந்த. அபூ சயீத் எனக்கு தெரியாதா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னது எனக்கு தெரியாதா என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் சுன்னத்தான தொழுகை தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தாய் கூப்பிட்ட அழைப்புக்கு பதில் சொல்லலாம். ஜுரைஜ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, தொழுவதா, தொழுகை உம்மாவுக்கு பதில் சொல்வதா? தொழுகையை தொழுது முடிக்கிறாங்க. தாயாருக்கு சரியான வருத்தம், என் மகன் நான் பெற்ற பிள்ளை, அவன் நான் கூப்பிட்டு வரவில்லையே என்று சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க வாயில். இங்கதான் நாம் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பெற்றோர் பிள்ளைகள் அவங்களுக்கு கஷ்டம் வரணும் நம்ம ஒருபோதுமே நினைக்க மாட்டோம். அதே நேரத்தில் கோபத்திலே நாம் எதையாவது வார்த்தையை சொல்லிவிடுவோம். அந்த வார்த்தைகள் பலிப்பதற்கு மிக வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று பெற்றோர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான், இன்னொன்று துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமும் இந்த துஆவும் ஒரே டைமில் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே நமக்கு கோபங்கள் வருகின்ற பொழுதும் தவறான வார்த்தைகளை, சாபத்துக்குரிய வார்த்தைகளை நாம் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. ஜுரைஜ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் வருத்தத்தில் சொல்றாங்க, யா அல்லாஹ், நான் கூப்பிட்டு என்னிடத்தில் பேச வரவில்லை. லா துமித்துஹு ஹத்தா துரியஹு வஜ்ஹல் மோமிசாத். ஒரு மோசமான தவறு செய்யக்கூடிய பெண், அந்த பெண்ணுடைய முகத்துல இவரை முழிக்க வைக்காம இவரை மூத்தாக்காத சொல்லிட்டு தாயார் போயிட்டாங்க. இதைவிட மோசமான துஆவை தாயார் செய்திருந்தால் அதுவும் நடக்கும் என்று சொல்லி காட்டுறாங்க. இவங்க ஒரு கூடாரத்தில் அப்படியே வாக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்ப்பதற்கு. அந்த வழியா ஒரு பெண்ணை எப்பொழுதும் போவா, இவர்களை நெருங்க வேண்டும் என்று, இவர்களை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த பெண்ணை என்ன செஞ்சா, ஜுரைஜ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆசையை சொல்லுகிறார்.
ஷைத்தான் இருக்கிறானே, இபிலீஸ். இபிலீஸ் அந்நிய பெண்களை அழகாக்கி காட்டுவானாம் சொல்றாங்க. நம்ம போயிட்டு இருக்கிறோம், எதிரில் ஒரு பெண்ணு வந்தா ஷைத்தான் அவருடைய முன்பக்கமாக அமர்ந்து அவளை உனக்கு அழகாக்கி காட்டுவான். நாம் நடந்து போகின்ற பொழுது நமக்கு முன்னால் ஒரு பெண் போகின்றாள் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு பின்பக்கமாக ஷைத்தான் அமர்ந்து அவளை உனக்கு அழகாக்கி காட்டுவான். பெண்ணிட்ட பின்னே நொண்டி நின்னால் தெண்டி നേരിട്ട് കണ്ടാൽ ഉണ്ടാ വണ്ടി മിണ്ടിക്കഴിഞ്ഞാൽ ഒന്ന് തന്നെ രണ്ടും കാന്തം ഇരുമ്പും ബന്ധമാണേ പണ്ടും. காந்தம் இரும்பு மாதிரி பெண்ணு ஆணும். பேசிட்டா ஒட்டிரும். முன்னாடி போனா அப்படியே சைத்தான் அழகாக்குவா காட்டுவான், பின்னாடி நடந்த அப்படியே அழகாக்கி காட்டுவான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேசர்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பெண்ணை என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறா, இவர்கள் அசையவில்லை. கோபம் வந்து, அப்படியா இவர் பெரிய பத்தினித்தனமான ஆள், பழி வாங்குற பாரு அப்படின்னு சொல்லி இந்த பெண் இன்னொருவர் ஆடு மேய்க்க கூடியவளோடு உறவு வைத்து அதன் மூலமாக இந்த பெண் கர்ப்பிணி ஆகிறாள். ஆயிட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சொன்னா, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளையுடைய தந்தை அந்த மலையில பெரிய வணக்கசாலை சொல்லிட்டு வணக்கம் செஞ்சுட்டு இருக்கிறானே, அந்த ஜுரைஜு தான் தந்தை என்று சொல்கிறான். குழந்தையை பெற்றாச்சு. குழந்தையை பெற்ற உடனே இந்த பெண் இப்படி சொன்ன உடனே, ஓஹோ இவரு கூடாரத்தில் உட்கார்ந்து வணக்கம் செஞ்சுட்டு இருக்கிறார்ல நீ அப்படின்னு சொல்லி ஊர் மக்களை எல்லாம் சேர்ந்து அவனுடைய கூடாரத்தை அடிச்சு தகர்த்துட்டான். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இரவு நேரத்தில் தூங்க மாட்டாங்க. ஏன்? வாட்ஸ்அப் பார்க்கறாங்கல்ல, எல்லாரும் தூங்காம இருப்பாங்க. இரவு நேரத்தில் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருகிறதா என்று அறிவதற்காக வேண்டி இரவுக்குள்ள அப்படியே சுத்தி வருவாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ள நடு ராத்திரியில் வீட்டுக்குள்ள போறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு என்கிற சஹாபி பார்த்தாங்க, ஜனாதிபதி நடு ராத்திரி ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போறாரு, இது நல்லதில்லையே அப்படின்னு ஜனாதிபதியை பத்தி ஏதோ உங்க தப்பா விளங்கிட்டாங்க. அந்த வீடை நோட் பண்ணி வைக்கிறாங்க. மறுநாள் காலையில அந்த வீட்டுக்கு போய் பார்க்கறாங்க. அந்த வீட்டுல சுருண்டு மடக்கி அப்படியே ஒரு கிழவை கிடக்கு. எதிரிக்க முடியாது, நீக்க முடியாது, ஒன்றும் முடியாத ஒரு கிழவி. கிளவிடத்தை தலஹாரதியாக கேட்கிறாங்க, உங்க நிலைமை என்ன? அவங்க சொல்றாங்க, எல்லா நாளும் ஒரு ஆள் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து என்னுடைய ஆடைகளை சுத்தம் செய்து தருவார்கள். நான் சிறுநீர் கழித்ததும் நான் அசுத்தம் செய்ததை எல்லாம் சுத்தம் செய்து தருவாங்க. எனக்கு சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லி தருவாங்க. அப்பதான் தல்ஹா ரலியல்லாஹு கேட்டாங்களா, வந்தது யார் தெரியுமா? ஜனாதிபதி உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு. அப்பதான் தல்ஹா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அவங்கள பார்த்து, தல்ஹா உமர் ரலியல்லாஹுடைய தவறுகளை நீ ஆராய நினைக்கிறாயா? எனவே நாம் இந்த காலத்தில் அந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய கைகளிலே அந்த ஊடகங்கள் இருக்கிறது. ஏதாவது செய்தி எங்கிருந்தாலும் வரும், உடனே ஃபார்வேர்ட் பண்ணிடுறது. இது யார் அனுப்புனா, இது உண்மையா பொய்யா, இதனுடைய உண்மை நிலவரம் என்ன, எதையுமே பார்க்கிறதே கிடையாது. இன்னைக்கு எல்லாருடைய கையெழுத்தும் சூப்பரா இருக்குது. காரணம் டைப் பண்றதா, யாரும் கையெழுத்து எழுதுறா, எல்லாரும் ஒரே மாடல் கையெழுத்து. அது வேண்டாம் பெருசு பண்ணலாம், வேண்டாம் சிறுசு பண்ணலாம், மாடல் எல்லாம் ஒரே மாதிரி எழுதுவது கிடையாது. வெளிநாடுகளில் பயணம் செய்கிற பொழுது முன்னாடி என்ன நடந்தது? இங்க இருந்து மனைவி எட்டுப்படுவாங்க, அன்பு கணவரே நீங்கள் நலமா, நாங்கள் இங்கே நலம், அங்குள்ளவர்கள் எப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க, உங்க போஸ்ட்மேன் எதிர்பார்த்து அங்க இருப்பாங்க, அங்கிருந்து கடிதம் எழுதுவாங்க, இங்க எதிர்பார்த்து இருப்பாங்க. அதெல்லாம் போய் அந்த நிலைமைகள் எல்லாம் மாறிவிட்டது. நான் சொல்லுவது, எதையுமே விசாரிக்காமல் முடிவெடுக்க கூடாது.
அது ஒருவேளை நமக்கு பார்ப்பதற்கு வெளிப்படையாக உண்மை போல தெரிந்தாலும் அதில் உண்மை தன்மை சிறப்பு இல்லாமல் இருக்கும். ஜுரைஜ் ரலியல்லாஹு அவருடைய அந்த கூடாரத்தை மக்கள் எல்லாம் அடிச்சு உடைக்கிறாங்க. நீ பெரிய வணக்கசாலின்னு சொல்லி எங்களை ஊரை ஏமாற்றிட்டு இருக்கிறியா? என்ன விஷயம்? அம்மா, இந்த குழந்தைக்கு நீதான் தாயின்னு சொன்னாங்க. குழந்தையை கொண்டு வாருங்கள் சொன்னாங்க. குழந்தையை கொண்டு வாருங்கள். குழந்தையை கொண்டு வருகிறது, வரப்படுகிறது. நான் தொழுதுட்டு வாரேன் தொழுறாங்க. செய்யுது நான் ஜுரைஜ் தொழுதுட்டு குழந்தையோட வயிற்றுல ஒரு குத்திட்டு கேட்கிறாங்க, மன் அபூ, who is your father? நான் வாப்பா யாரு? அபீ ஃபுலானின் ராயி, அந்த ஆடு மேய்க்கக்கூடியவன் தான் என்னுடைய தந்தை என்று அந்த பச்சிளம் குழந்தை பேசியது. குழந்தை பருவத்திலே பேசிய அந்த குழந்தைகளில் ஒரு குழந்தை இந்த குழந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. இந்த சம்பவத்துல அந்த தாய்க்கு அவங்க எதுவுமே துரோகம் செய்யல. அதே நேரத்தில் தாய் மனம் நொந்து அவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்த பொழுது அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தானே, அதை நாம் பயப்பட வேண்டும். அதற்கு நாம் பயப்பட வேண்டும். இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு டைமான வாட்ச் டைம் இருக்கு 10 இன்னும் அரை மணிக்கு கொஞ்சம் எல்லாம் பொறுமையா இருக்காங்கல்ல. இப்ராஹிம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. ஹஜ்ஜுக்கு போன நேரத்துல இந்த ஹஜ் எல்லாம் முடிவடைந்து வரக்கூடிய நேரம், ஹஜ்ஜுடைய கடைசி தருவாய். அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது. என்ன அறிவிப்பு? இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு வந்த ஹாரூனுல் குராசானி என்பவருடைய ஹஜ்ல முதல் நாள் அறிவிப்பு வருது. இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு வந்த ஒருவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அறிவிப்பு. லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க இல்லையா? ஒரு ஆளுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. கற்பனை பண்ணி பாருங்க, நமக்கு தான் இந்த அறிவிப்பு வந்து வச்சுக்கங்க. இங்க என்ன நினைப்போம்? நம்ம கூட வந்தாரு ஆஜியார், அவருக்கு தான் இருக்கு, அவருக்கு தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பான் அப்படின்னு நம்ம அடுத்த ஆள் பத்தி சொல்லுவோம். இவங்க பயந்து விட்டார்கள். என்னுடைய ஹஜ்ஜாக இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது என்று பயந்து இருக்கின்ற பொழுது மறுநாள் மீண்டும் அறிவிப்பு வருகிறது. இந்த வருடம் ஹஜ்ஜிற்கு வந்த ஹாஜிகளிலே ஒருவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்யவில்லை. அவர் குராசான் நாட்டில் இருந்து வந்த ஹாரூன் என்பவர். எனவே அவர்கிட்ட போய் இந்த செய்தியை நீங்க சொல்லுங்க என்று இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இவங்க அந்த வினாவில அந்த ஒரு கூடாரமா இருப்பா இல்லையா, ஒவ்வொரு நாட்டுக்காரங்க ஒரு ஏரியாவில் இருப்பாங்க. இவங்க குராசான் நாட்டுக்கு நம்ம மக்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. கேட்கிறாங்க, உங்க குராசான் நாட்டிலிருந்து ஹாரூன் என்பவர் ஹஜ்ஜுக்கு வந்தாரா? குராசான் நாட்டு அந்த கூடாரத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, நீங்க ஹாரூனையா கேட்கிறீங்க? அந்த ஹாரூன் அதோ அந்த கூடாரத்தில் அழுது அழுது துஆ செய்து தொழுது கொண்டிருப்பார், அங்க போய் பாருங்க. இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு அவர்கள் அங்க குராசான் நாட்டில் அந்த ஹாரூன்ல போறாங்க. ஹாரூன் அவர்கள் இப்ராஹிம் அதுகம் ரலியல்லாஹு முன்னாடி பின்னாடி பார்த்ததே கிடையாது. இவங்க சலாம் சொல்றாங்க. வந்த உடனே அந்த ஹாரூன் கேட்கிறாங்க, என்னுடைய ஹஜ் கபூலாகவில்லை என்று எனக்கு சொல்லவா வந்தீர்கள் கேட்டார். என்னுடைய ஹஜ் கபூலாகவில்லை என்ற செய்தியை என்று சொல்லவா வந்தீங்க? அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமாம், நான் இந்த வருடத்தோடு 40 வருஷமா ஹஜ்ஜுக்கு வரேன். 40 வருஷமா ஹஜ்ஜுக்கு வரேன். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுடைய இறுதியிலே என்னிடத்தில் ஒரு பெரிய மகான் வந்து சொல்லுவாங்க, ஹாரூனே உன்னுடைய ஹஜ் கபூலாகவில்லை, 39 வருஷம் முடிஞ்சிட்டது, இது 40வது வருஷம், நீங்க வந்த பொழுதே எனக்கு விளங்கி விட்டது, நீங்க ஹஜ் கபூலாகவில்லை என்று சொல்லத்தான் வந்தீங்க. ஆமாம், அது சொல்லத்தான் வந்தேன்.
ஒரு ஹஜ் கபூலாகவில்லை என்று எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படி நீ என்னதான் தப்பு செய்தான்னு கேட்கிறேன். அந்த ஹாவத் சொல்றாங்க, நான் 40 வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன், மது அருந்தக்கூடியவனாக இருந்தேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக. நேற்றைய தினம் அவங்க அன்சாரியாஜி இது சம்பந்தமாக தான் பேசியிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம், மனிதனை மிருகமாக்கக்கூடியது. மற்றுள்ள பாவங்களுக்கெல்லாம் தலையானதுதானே. ஒரு மனுஷன் போதைக்கும் மதுவிற்கும் அடிமைப்பட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியாது. அதிக ரோட்டு வரமா நம்ம பாக்குறோமா இல்லை, எவ்வளவு பேர் கேவலமான முறையிலே ரோட்டுல விளம்பரமா கிடக்குறாங்க. சிலப்ப நாய் அப்படியே ஒழுங்கு போக அழகான இடம் ஒழுங்கு. ஆஹா பரவாயில்லை, இவர் நினைப்பாரு வெறும் மழைதான் பெய்யுது, இடி இடிக்குது. கேவலப்படக்கூடிய சூழ்நிலை. அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக, எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நான் மது அருந்துபவனாக இருந்தேன் ஒரு காலகட்டத்தில். அப்படி ஒரு நாள் நான் மது அருந்திவிட்டு வீட்டிற்கு வந்தேன். இரவு நேரத்திலே அது லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தது. மக்களெல்லாம் பள்ளியில் சென்று இபாதத்துகள் செய்து தௌபா செய்யக்கூடிய அந்த இரவு நான் வீட்டிற்கு வந்தேன். எனக்கு எந்த நினைவும் இல்லை. என்னுடைய உம்மா என்ன சொன்னாங்க, மகனே ஹாரூனே, இது என்னடா இது, எல்லாரும் பள்ளிக்கு போய் துஆ செய்றாங்க, தொழுறாங்க, நீ மட்டும் இப்படி வந்து நிற்கிறியே, இது சரியா என்று வருத்தப்பட்டு என் தாயார் என்னிடத்தில் கேட்டாங்க. நான் கோபத்திலே என் தாயை பிடித்து தள்ளிவிட்டேன். என் தாய் போய் விழுந்து அதில் அவர்களுடைய உடல் காயம்பட்டு அவர்கள் இறந்து விட்டார்கள். இது எதுவும் எனக்கு தெரியாது. மறுநாள் காலையில் என்னுடைய சகோதரியிடத்தில் சொன்னார்கள், ஹாரூனே, நீ எந்த வேலை செய்து விட்டாய், நம் தாய் மூத்தாகி விட்டார்கள். அதற்கு பிறகு நான் வருந்தினேன், அழுதேன். எனக்கு கிடைக்கக்கூடிய பணங்களை தர்மம் செய்தேன். அன்று முதல் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். இது 40வது வருடம். 40 வருடம் ஹஜ் செய்தும் அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை கபூலாக்கவில்லை, அந்த பாவத்தின் காரணமாக என்று ஹாரூன் அல்-குராசானி சொன்னார்கள். மீண்டும் மறுநாள் இப்ராஹீம் இப்னு அதுகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, ஹாரூன் அல்-குராசானியை அல்லாஹ் மன்னித்தான். ஆனால் தாயை நோவினைப்படுத்தியதற்காக தண்டனை அனுபவித்ததற்கு பிறகுதான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்ற செய்தியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக செய்தனா இப்ராஹீம் அதுகம் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அறிவிக்கப்படுகிறது. என் பாசத்துக்குரிய மாணவ கண்மணிகளே, என் பாசத்துக்குரிய வாலிப நண்பர்களே, என் பாசத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய தாயை நோவினைப்படுத்தக் கூடாது, நம்முடைய தந்தையை நோவினைப்படுத்தக் கூடாது. அவர்களுக்கு எந்த கட்டத்தில் நம்முடைய அன்பும் அரவணைப்பும் பராமரிப்பும் பணிவிடையும் தேவைப்படுகிறதோ அந்த வயோதிக கட்டத்தில் அவர்களை நாம் கைவிட்டு விடக்கூடாது. அவங்க தன்மானத்தோடு வாழ்ந்திருப்பாங்க. நம்முடைய மகனுடைய கையிலிருந்து வாங்க வேண்டுமே என்பதில் அவங்க அப்படியே வெட்டி கூறி இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு அவர்களை தள்ளவிடாமல் அவர்களை கண்ணியமான முறையில் வைத்திருப்பது நம்முடைய கடமை. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே, என்னுடைய பைசா எனக்கு வாப்பா எடுக்கிறார். சொல்லுங்க, அந்த மாலுக்க அபீக்க, பைசா வாப்பா எடுக்கிறாங்களா, நீயும் உன்னுடைய சொத்துக்கள் அனைத்தும் உன் தந்தைக்கு சொந்தமானது, எடுப்பதற்கு உரிமையானவர் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய தந்தையோ தாயோ மூத்தாயிட்டாங்க, அதோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை முடியவில்லை. அவர்களுக்கு நெருக்கமானவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். மார்க்கம் சொல்கிறது. ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படியே ஒரு கழுதையின் மீது அமர்ந்து பயணம் செய்துட்டு இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. கழுதையின் மீது அமர்ந்து
அன்னைக்கு வாகனங்களாக கழுதையும் உபயோகிக்கப்பட்டது, ஒட்டகம் உபயோகிக்கப்பட்டது, குதிரை உபயோகிக்கப்பட்டது, கழுதையும் உபயோகிக்கப்பட்டது. கழுதையின் மீது அமர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிராமவாசியான ஒரு ஆள் வந்து கேட்கிறாங்க, நீங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் தானே? ஆமா, நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, என் வாப்பா அந்த வந்தால் சொல்றாங்க, என்னுடைய தந்தை உங்க தந்தையுடைய ஃப்ரெண்டு. இப்ப பெற்றோர்களை ஒதுக்கிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்களை நெருக்கமாக வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது கியாமத் நாளுடைய அடையாளம், கியாமத்துடைய அடையாளம். ஃப்ரெண்ட்ஸ்களோடு நெருக்கமா இருக்கிறது, ஊர் ஃபுல்லா சுத்துறது, நைட் ஃபுல்லா மொபைல் போன் பார்க்கிறது. பாப்பா கேட்டா, எங்கடா போயிட்டு வந்தா? எந்த பதிலும் இல்லை. எங்கடா போயிட்டு எந்த பதிலும்? மூணாவது கேட்டா அவ்வளவுதான், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க பெற்றோர். ஒழுக்கம் என்பதில்லை, கண்ணியம் என்பதில்லை, மரியாதை என்பதில்லை. பெற்றோர்கள் இருக்கக்கூடிய கணவன் பெற்றோர் அம்மாவும் பாப்பாவும் தாயும் தந்தையும் பெரியவர்கள் இருந்து பேசக்கூடிய இடத்தில் கூட சின்ன பிள்ளைங்க அந்த காலத்தில் போக மாட்டாங்க. அவ்வளவு மரியாதை. அவர்களுக்கு குறுக்கை நடக்க மாட்டாங்க. அவர்கள் அமரக்கூடிய சேர்ந்து உட்கார மாட்டாங்க. அவர்கள் படுக்கக்கூடிய கட்டிலே படுக்க மாட்டார்கள். அவர்கள் வீட்டிற்கு வந்தால் கண்ணியமாக இருந்து நிற்பார்கள். அதெல்லாம் வெளியேறிவிட்டது என்று நாமெல்லாம் விளங்க வேண்டிய விஷயம். என்று தமிழகத்திலே அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு மாற்றமான முறையில் உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டாம், இமாம்களை பின்பற்ற வேண்டாம், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம், அவுலியாக்களை கண்ணியப்படுத்த வேண்டாம் என்றெல்லாம் பெரியோர்களையும் நாதாக்களையும் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ அன்று முதல் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் எல்லாம் மதிக்காத ஒரு சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது. நீ குர்ஆனை பாருடா, நீ ஹதீஸை பாருடா, நீ எதுக்கு இமாம்களை பின்பற்றணும், நீ எதுக்கு என் பெரியவர்களை பின்பற்றணும்? இவன் குர்ஆனுக்குள்ள போவான், அங்க ஒண்ணு வரைக்கும் வேற மார்க்கமா வழங்கி இருப்பான், அங்க கீழே வரைக்கும் மேலே நடந்து வைப்பான், அங்க மேலே வரைக்கும் கீழே நடந்து வைப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வும் அந்த ஹாஃபிதுல் குர்ஆனி அவருடைய பாவங்களை அந்த 40 வருடம் ஹஜ்ஜிற்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கிராமவாசி கேட்கிறாங்க, நீ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் தானே? உடனே ஆமா என்று சொல்லி என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் பயணம் செய்து வந்த அந்த கழுதைய, அந்த வண்டிய அந்த ஆட்டை கொடுத்துட்டாங்க. அவருடைய தலையில தலைப்பாக இருந்தது. சஹாபிகள் தலைமறைத்திருந்தார்கள். தொழுகின்ற பொழுது சஹாபிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமறைக்காமல் தொழவில்லை. சில பள்ளிகள் எல்லாம் போனா சில காட்சிகள் வந்து உண்மையிலே சங்கடமா இருக்குது. முகத்தை நல்லா மூடி இருக்கிறாங்க, தலையை திறந்து இருக்கிறாங்க. பள்ளியில் தொழுகின்ற பள்ளிக்குள்ளே வருகின்ற பொழுது சரி, அரசாங்கம் சொல்லுது நீங்க போடுங்க, இல்ல அதே நேரத்தில் மார்க்கம் சொன்னதை விட்டு விடுகிறோமே, நாம் முகத்தை இறுக்கமாக மூடி இருக்கிறோம், தலை திறந்து இருக்கிறது. இது என்ன கலாச்சாரம்? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கழுதையையும் அவருக்கு கொடுக்கறாங்க. வண்டியை ஓட்டிட்டு வந்த வண்டியை இன்னைக்கு நம்ம வண்டி ஓட்டிட்டு போவோம், ஒரு ஆளை ஏற்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம். ஒரு கார் ஓட்டின எல்லாத்தையும் வாகனங்கள் இருக்கிறது, வாகனங்களிலே நாம் எத்தனை பேரை நாம் ஓடக்கூடிய வாகனத்தை நிறுத்தி போகக்கூடிய ஆளை ஏற்றிட்டு போறோம். கிளாஸ் கீழே தாழ்ந்திருந்தாலும் யாராவது நின்று ஒதுக்கி வச்சுட்டு போறாமோ, வண்டி ஓட்டுறவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. அதே நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வாகன பயணம் செய்த வாகனத்தை அந்த ஆளுக்கு கொடுக்கிறாங்க. அவர்கள் அணிந்த தலைப்பாகையும் நடத்தி அந்த மனிதருக்கு கொடுக்கிறாங்க. கூட வந்தவங்க கேட்டாங்க, ஓட்டுறதுக்கு வண்டியும் இல்ல, நிறைய தலைப்பாகையும் இல்ல, எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே என்று சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்ன பதில், கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நன்மையிலே மிகப்பெரிய நன்மை தன் தந்தையுடைய நண்பர்களை நேசிப்பது, அது நன்மை என்றார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. அவர்கள் என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நண்பர், இவருடைய தந்தை என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நண்பர் என்றார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
எனவே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை மட்டும் சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு வருகிறதை அல்லாஹ் சொல்கிறான், வகதா ரப்புக, அல்லாஹ் தீர்மானம் செய்து விட்டான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை அல்லாமல் யாரையும் வணங்கக் கூடாது, அபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், இம்மா யபுலு அன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ உங்களிடத்தில் வயோதிகத்தை அடைந்தவர்களா இருந்தால் வலா தகுல் லஹுமா உஃப், உஃப் என்று சொல்லாதீர்கள். தஃசீர்கள் எழுதுவார்கள், உஃப் என்ற வார்த்தையை விட குறைந்த வார்த்தை இருந்திருந்தால் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லி இருப்பான். அப்படி கூட சொல்லுவாங்க, ஏய் சுதீர் கடையில போய் சீனி வாங்கிட்டு வாடா கூட சொல்லக்கூடாது. அப்ப அதை விட மோசமான வார்த்தைகளை சொல்லாமா, ஆமா ஒரு சீனி நேரமா எடுத்துப்போம் அப்படி இப்படி சொல்லாமா, வலா வலா தகுல் லஹுமா உஃப் என்று கூட சொல்லாதீர்கள், வலா தன்ஹருமா, அவர்களை அதட்டாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை அதட்டாதீர்கள். நீ எப்படி சின்ன குழந்தையாக இருந்த பொழுது பாப்பா அது இவன் 100 தடவை கேட்டாலும் 3 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளை 100 வாட்டி கேட்டாலும் அது பெலூன் மோனே, அது பெலூன் மோனே, அது பெலூன் மோனேன்னு சொல்லுவான். பாப்பா வயசான பாப்பா மோனே யாரோ வந்துட்டு போனாங்க இல்ல, ஆமா அது மாமியும் மாப்பிள்ளையும் வந்துருக்காங்க. 5 நிமிஷம் கழிச்சு மோனே இப்ப யாரோ வந்துட்டு போனாங்க இல்ல, ஆமா ஆமா மாமி வந்துட்டு போனாங்க. 2 நிமிஷம் கழிச்சு மீண்டும் யாரோ வந்துட்டு போனாங்கல்ல, பேசாம கிடப்பிடா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், வலா தன்ஹருமா, உன் பெற்றோர்கள் வயதான பெற்றோர்கள், உன் வயதான தாயையும் தந்தையும் நீ அகற்றி பேசாதே, வலா தகுல் லஹுமா இந்த மாதிரி சின்ன வார்த்தைகளை கூட சொல்லாதே, வகுல் லஹுமா கௌலன் கரீமா, நல்ல வார்த்தையை சொல்லு, அழகான வார்த்தையை சொல்லு, கண்ணியமான வார்த்தையை சொல்லு. மட்டும் போதாது, வகுல் நபியே உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க. நம்மள அல்லாஹ் சொல்றான், எப்படி துஆ செய்யணும்? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பிர்ஹம்ஹுமா, நம்ம ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் செய்ய வேண்டிய துஆ. ரப்பிர்ஹம்ஹுமா, எல்லாரும் சொல்லுங்களேன், ரப்பிர்ஹம்ஹுமா சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான், பெற்றோர் அம்மா, இன்னைக்கு நம்முடைய தலைப்பு பெற்றோர்களை நோவினை செய்யும் பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோவினை செய்யும் பிள்ளைகள்னா டேஷ் ஆகக்கூடாது. பெற்றோர்களை நோவினை செய்யும் பிள்ளைகளாக நாம் ஆகக்கூடாது. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பி என் இரட்சகனே, இர்ஹம்ஹுமா என் தாய்க்கும் தந்தைக்கும் நீ கருணை செய். எப்படி? கமா ரப்பயானி, அவர்கள் 2 பேரும் என்னை வளர்த்தியதை போல. எப்போ? ஸகீரா, நான் சின்னவனாக, நான் தொட்டிலே கிடக்கின்ற பொழுது தாலாட்டு பாடி 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 அப்படியே மகன் தூங்கியாச்சுன்னு அம்மா கட்டில படுக்க போகும்போதுதான் அவன் திரும்பவும் ஆட ஆரம்பிப்பான். இரவு நேரம் 2 மணி, 2:30 மணி, 1:30 மணி, 3 மணி, தாய் தூக்கம் முழித்து முழித்து தன் மகனை தாராட்டுவாள். ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மா ஃபீ கல்பி கைருல்லாஹ் நூரு முஹம்மது ஸல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். தேவையில்லை செல்போன் ஆன் பண்ணி பிறகு தரைக்க மாட்ட வச்சு கொடுத்துடணும், இவங்க அடுக்கலையில போய் வேலை செய்யணும். இவன் 2 வயசுலேயே ஸ்மார்ட் போன் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான்.
அந்த டியூபுக்கு போயிடுவான், இந்த டியூபுக்கு போயிடுவான், எல்லா இடத்துலயும் போய் பறந்து மேய்ச்சிட்டு வந்துருவாங்க. கடைசியில புள்ள சரியில்லை, பிள்ளைக்கு நோய், கண்ணு தெரியல. ஆய்வுகள் சொல்லுகிறது 5 வயதுடைய பிள்ளைகள், அதை விட குறைந்த வயதுடைய பிள்ளைகள் செல்போன்களை பயன்படுத்துவதன் மூலமாக மூளை வளர்ச்சி குறைகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் ஆகிவிடக் கூடாது. ஒரே ஒரு நிகழ்ச்சி, அரபி கிதாப் உம்மி என்ற ஒரு கிதாப், என் தாய் என்ற ஒரு கிதாப், அதுக்கு சம்பவம் போடுறாங்க. ஒரு ஆள் என்ன செஞ்சாரு, அவர் பெரிய படிச்சவர், அவர் படிப்பு கூட கூட பெற்றோர்களை விலகிட்டே இருப்பாங்க போல தெரியுது. பெரிய படிச்ச ஆளு, வயசான ரொம்ப உண்டு அவருக்கு. என்ன செஞ்சாரு இந்த ஆளு, அந்த தாயை ஒரு முதியோர் இல்லத்துல, இந்தியாவிலும் சரி மற்றுள்ள நாடுகளிலும் சரி முதியோர் இல்லங்கள் இஸ்லாமியர்களுடைய கிடையாது, வேறு மதத்தை சார்ந்தவர்களுடைய முதியோர் இல்லங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. இஸ்லாமிய முதியோர் இல்லங்கள் என்பது மிக மிக குறைவு. காரணம் என்ன? அந்த அளவுக்கு மார்க்கம் பெற்றோர்களை கவனிக்க சொல்கிறது. இந்த ஆயத்தை செஞ்சார், தன்னுடைய தாயை ஒரு முதியோர் இல்லத்துல போய் சேர்த்தார். அங்க பைசா எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு மாசம் மாசம் உங்களுக்கு இந்த பைசா கிடைக்கும் சொல்லிட்டு வந்துட்டாரு. ஊருக்கு வந்து எல்லாரும் கேட்டாங்க, உங்க தாயார் எங்க? அது நான் வெளியூருக்கு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன இடத்துல அவங்க மௌத்தாயிட்டாங்க, அவங்களை அங்கேயே அடக்கம் செய்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டாரு. அப்ப ஊர் மக்கள் நினைச்சாங்க, ஓஹோ இவங்க தாய் மௌத்தாயிட்டாங்க போல தெரியுது அப்படின்னு சொல்லி அதை விவரிக்கவே இல்லை, அப்படியே எல்லாரும் மறந்துட்டாங்க. பல வருடங்களுக்கு பிறகு இந்த மகனுடைய நண்பர் ஒரு ஆளு வெளியூருக்கு போன பொழுது அந்த முதியோர் இல்லத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அங்க போய் பார்த்தா இந்த ஃப்ரெண்டுடைய தாயார் அங்க இருக்கிறாங்க. அதிர்ச்சி ஆயிடுது, மூத்தாரால் எடுத்து வந்துட்டாரோ, மூத்தாயின்னு சொன்னாரு, இவங்க இங்க இருக்கிறாங்க, இந்த இங்க வந்து இல்லை, எனக்கு மகன் தான் இங்க வந்து விட்டான், கரெக்டா பைசா அனுப்பிடுவான். அப்படியா, இவங்களுக்கு விஷயம் வழங்கி விட்டது, இந்த மகனுக்கு ஒரு பாடம் படித்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து இந்த நண்பர் என்ன செஞ்சார் தெரியுமா, இந்த தாயை இந்த மகனுக்கு தெரியாமல் அப்படியே பத்திரமாக இவருடைய வீட்டிற்கு கொண்டு வந்தார். வீட்டுக்கு கொண்டு வந்தார். நல்லா கவனிக்கலாம், உண்மை சம்பவம் இது. கொண்டு வந்துட்டு அந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் ஒரு அறிவிப்பு செய்தார். எல்லோருக்கும் என்னுடைய வீட்டிலே விருந்து வைத்திருக்கிறேன், எல்லோரும் சாப்பிட வர வேண்டும் என்று சொல்கிறார். இந்த மகனையும் கரெக்டா பிரதேயமா கூப்பிட்டாரு. எல்லா மக்களும் விருந்துக்கு வந்தாங்க. வந்துட்டு விருந்தெல்லாம் முடிந்து கடைசியில் அறிவிப்பு செய்கிறார். ஆமா, அறிவிப்பு செய்யறதில்ல, இந்த மகன் கேட்கிறார், ஆமா உங்க தாய் பத்தி அப்படி லேசா பேச எடுத்தாரு. ஆமா, தாய் மூத்தாயிட்டாங்க, பல வருஷங்கள் ஆயிட்டது அப்படிங்கிற விஷயத்தை சொன்னவுடன், மூத்தாயிட்டாங்க, ஆமா மூத்தாய் பல வருஷங்கள் ஆயிட்டதுன்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த ஊர் மக்களும் கூடியிருக்கக்கூடிய நிலைமையில் அந்த தாயை வெளியே வர சொல்கிறார். அப்பதான் இந்த மகன் வெட்கி தலை குனிந்து அந்த ஊர் மக்களுக்கு மத்தியிலே கேவலப்பட்டார் என்ற சம்பவத்தை எழுதுகிறார்கள். நாம் சொல்லி வருவதை, இப்படிப்பட்ட பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய முறையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்பருல் கபாயிர், பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் அல்-இஸ்ராக்கு பில்லாஹ், இறைவனுக்கு நிகராக இன்னொருவரையும் வணங்கலாம் என்று நம்புவது. சிறுக்கு என்ற வார்த்தை இது தவறாக விளக்கப்பட்ட பல வார்த்தைகளே ஒரு வார்த்தை. ஜிஹாத் என்கிற வார்த்தை தவறாக விளக்கப்பட்டதை போல ஹலால் என்கிற வார்த்தை, ஹலால் என்கிற வார்த்தை தவறாக விளங்கிட்டாங்க. ஹலால் அப்படின்னு சொன்னா சாப்பாடுல மட்டும் அல்ல ஹலால் இல்ல, எல்லாத்திலும் ஹலாலை மார்க்கம் சொல்கிறது. பேச்சில் ஹலால் உண்டு, எழுத்தில் ஹலால் உண்டு, உடையில் ஹலால் உண்டு, எல்லாத்திலும் ஹலால் உண்டு. மார்க்கம் எதையெல்லாம் அனுமதிக்கிறதோ அதற்கு பேர் ஹலால். மார்க்கம் அனுமதிக்காமல் இருந்தா அதுக்கு பேர் ஹராம். அவர்கள்தான் தவறாக விளக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஷிர்க் என்ற வார்த்தை. ஷிர்க் என்றால் என்ன நாம் விளங்க வேண்டும். இறைவன் எப்படி வணங்கப்படுவதற்கு தகுதியானவனோ, அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்
தகுதியானவனோ அதே போன்று வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் என்று இன்னொருவர் உண்டு என்று நம்பினால்தான் அது ஷிர்க். உலகத்தில் எந்த ஒரு முஸ்லிமும் ஒரு நபியையோ ஒரு மகானையோ ஒரு வலியையோ அல்லாஹ்வை போன்று வணங்கப்படுவதற்கு தகுதியானவர் என்று நம்புவதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொன்னாங்க, பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது, அவர்கள் மனம் நோவும்படியாக நடப்பது. அது நம்முடைய புறத்திலிருந்து வரக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அதிகமான இடங்களில் பெற்றோர்கள் தாயோ தந்தையோ மௌத்தாகிவிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அதிகமான பிள்ளைகளும் செய்யவில்லை. அது அவர்களை மிகப்பெரிய நோவினைப்படுத்த. நாளை வறுமையில் ஒரு மனிதர் வருவாராம், அவருக்கு பின்னால் மலை போன்ற நன்மைகளும் வருமா. அந்த மனிதர் கேட்பாராம், யா அல்லாஹ், இவ்வளவு நன்மைகளை நான் செய்யவில்லையே, இதெல்லாம் எனக்கு எப்படி வந்தது? அப்ப மலக்குகள் பதில் சொல்வாங்க, உன்னுடைய மகன் உன்னுடைய மகள் உன்னுடைய மௌத்திற்கு பிறகு உனக்காக பாவ மன்னிப்பு தேடினார், உனக்காக துஆ செய்தார், அதன் மூலமாகத்தான் இந்த நன்மையெல்லாம் அவருக்கு கிடைச்சதுன்னு அவருக்கு பதில் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதர் மூத்தாயி அவரை கபரில் நாம் வைத்து விட்டால் நாம் உடனே வந்துவிடக் கூடாது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சொல்றாங்க, நான் மூத்தானால் ஒரு ஒட்டகத்தை கபரில் வைத்து அடக்கம் செய்து விட்டால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதை பங்கு போட்டு கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் என்னுடைய கபருக்கு பக்கத்தில் நின்று எனக்காக துஆ செய்யுங்கள். சொன்னாங்க, இந்த மனிதர் கபரில் வைக்கப்பட்ட ஆளு, அவர் சோதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருக்கு நீங்கள் அந்த கேள்வி கணக்கில் உறுதியாக இருப்பதற்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம சப்பித்துஹு இன்த ஸுஆல், அல்லாஹும்ம அல்ஹிமுல் ஜவாப், அல்லாஹும்ம ஜாபில் கபர அன் ஜம்பைஹா, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும்ம ஆமின்ஹு மின் குல்லில் ஃபஸஇ என்று கபருக்கு பக்கத்தில் நம்ம துஆ செய்றோம். அல்லாஹும்ம சப்பித்துஹு இன்த ஸுஆல், யா அல்லாஹ், கேள்வி கணக்கின் போது இவருக்கு நீ உறுதியை கொடுப்பாயாக, இவருடைய கபரை விசாலமாக்குவாயாக, குழப்பங்களை விட்டும் பயங்களை விட்டு இவரை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்வது அந்த அடிப்படையில் தான். துஆ மட்டுமல்ல, சஹாபிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவர்களுடைய குடும்பங்கள் யாராவது மௌத்தாகிவிட்டால் அந்த மௌத்தானவருடைய கபருக்கு பக்கத்தில் நின்று குர்ஆன் ஓதுவார்கள். இது இஸ்லாமுடைய வழிபாடு, இது இஸ்லாமுடைய நம்பிக்கை, இது இஸ்லாமுடைய செயல்பாடு. கபரில் ஒரு மூத்தாய் அடக்கம் செய்து விட்டால் எல்லாரும் உடனே பிரிஞ்சு போகணும் அப்படின்னு மார்க்கம் சொல்லவில்லை. அங்கே இருக்க வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், யாசீன் ஓத வேண்டும், தபாரக்கல்லதி ஓத வேண்டும். எந்த அளவுக்கு குர்ஆன் ஓத முடியுமோ. அபூ ஜஅஃபர் அல்-ஹம்பலி இந்த மகான் வஃபாத்தான பொழுது ஆயிரக்கணக்கான குர்ஆன்களை கபருக்கு பக்கத்தில் வைத்து ஓதி முடித்தார்கள். கிதாபுகளை பதிவு செய்யப்படுகிறது. 70,000 தடவை திக்ர் சொல்வது. முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்கள ஒரு நாள் எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருப்பாரு. முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு திட்டுனால மௌத்தாயிட்டார். இப்ப இவங்க தப்பிச்சிட்டாங்கல்ல, இனி அவன் திட்ட மாட்டாங்க இல்லையா? அப்படி நினைக்கவில்லை அவர்கள். முஹித்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரூமிலே சென்று கதவை அடைத்துக் கொண்டு அந்த ரூமில் உட்கார்ந்து இந்த தன்னை திட்டினாரே அவருக்காக வேண்டி 70,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ரை செய்து அவருக்காக துஆ செய்தார். ஹதீஸிலே வருகிறது, 70,000 தடவை ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அதன் மூலமாக அவனுக்கு நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே பெற்றோர்கள் அவர்கள் நம்மோடு உயிரோடு இருக்கின்ற பொழுதும் சரி, அவருடைய மௌத்திற்கு பிறகும் சரி, நாம் அவர்களுக்காக வேண்டி பணிவிடை செய்ய வேண்டும். அவருடைய கபரை ஜியாரத் செய்ய வேண்டும். மௌத்தாகிவிட்டால் மௌத்தாய் போனவர்
எதிர்பார்ப்பாங்களாம். எப்படி மௌத்தானவன் எப்படி இருப்பாங்களாம்? ஒருவன் நீச்சல் தெரியாத ஒருவன் குளத்தில் விழுந்து விட்டால் அவன் எப்படி தத்தளிப்பானோ அதே போல கபராளிகளுடைய நிலைமை இருக்குமாம். அவன் நினைப்பாங்க, நான் பெத்த மகன், நான் பெத்த பிள்ளை, என்னுடைய சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்கிறாங்க, நான் சொத்துக்களை எல்லாம் பங்கு போடுறதுக்கு சட்டம் போடுறாங்க, எனக்கான எதுவுமே செய்யவில்லையே, என்னுடைய குடும்பத்தாரிடம் இருந்து எனக்கு ஹதியாக்கள் வராதா என்று எதிர்பார்ப்பார்கள் மௌத்தாக்கள். எனவே பாசத்திற்குரிய பெரியோர்கிட்ட சொல்லிக் கொள்கிறேன், நாம் உள்ள கால சூழ்நிலையில் அது மிக தேவை. நாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய மௌத்திற்கு பிறகும் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யப்பட வேண்டும். எனவே நாம் அது சம்பந்தமான ஆட்களிடத்தில் வசியத்து செய்ய வேண்டும். நான் மௌத்தானா நான் எப்படி சுன்னத் ஜமாஅத்துடைய அடிப்படையில் வாழ்ந்தேனோ அதே அடிப்படையில் என்னை தொழ வைக்க வேண்டும், அதே அடிப்படையில் என்னை அடக்கம் செய்ய வேண்டும், அதே அடிப்படையில் அதற்கு பிறகுள்ள காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் வசியத்து செய்ய வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், அதிகமான பெற்றோர்கள் அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்திருப்பார்கள். அதே நேரத்தில் குடும்பத்தில் ஏதோ ஒரு மருமகன் உள்ள யாரி வருவான், எனக்கு மாமாயே நான் நினைச்ச மாதிரி தான் அடக்குவேன், என் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவரை நான் திருத்த முடியவில்லையே, மௌத்தானதற்கு பிறகு அவர்கள் நினைத்த முறையில் நீ ஏன் அவர்களை செய்ய விடுவதில்லை? இதெல்லாம் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள், அவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அவருடைய மௌத்திற்கு பிறகும் அவர்களுக்கு சேர வேண்டிய குர்ஆன்கள், யாசீன்கள், தத்துவங்கள், திக்ருகள், ஸலவாத்துக்கள், ஸதகாக்கள் நாம் செய்ய வேண்டும். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாங்க, நபியே, என்னுடைய தாயார் மௌத்தாகும் நேரத்தில் நான் ஊரில் இல்லை, நான் பக்கத்தில், அவங்க பக்கத்தில் இருந்திருந்தா என்ன ஏதாவது சொல்லி இருப்பாங்க, அதை இப்ப நான் ஏதாவது அவங்களுக்கு சதக்கா செஞ்சா அவங்களுக்கு போய் சேருமா? கண்டிப்பாக சேரும். அது நீ வேக வச்சு கொடுத்தாலும் சேரும், வேக வைக்காம கொடுத்தாலும் சேரும். சில பேரு அரிசியா தான் நாங்க கொடுப்போம், சாப்பாடா கொடுக்க மாட்டோம். எப்படி கொடுத்தாலும் சேரும் சதக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக அவருக்கு நீ செய்யக்கூடிய சதக்கா சேரும் என்று சொன்ன பொழுது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு கிணறை தோண்டி ஹாதிஹி உம்மி சஅத், இந்த கிணறு சஅதுடைய தாயாருக்கு, சஅதுடைய தாயாருக்கு. அப்படின்னா எனக்கு தாயார் இங்க வந்து கிணறு கணக்கிப்பாங்க அர்த்தமா? இதையும் நிறைய பேர் விவகார பொருளாகிறாங்க. நான் மாலிக் முகமது அப்பாவுடைய பெயரிலே ஒரு ஆடை கொடுக்க நான் நினைத்திருக்கிறேன். உடனே பாருடா இந்த ஆடை மாலிக் அப்பாவுக்கு கொடுக்கிறாங்க. இத மாதிரி தான் நம்ம மையத்துக்கு தொழுவோமா இல்லையா? மையத்து தொழுகை என்பது அல்லாஹ்வுக்குரியது அல்லவா? அது எப்படி மையத்துக்கு செய்வோம்? அது அல்ல அதனுடைய அர்த்தம். நான் அல்லாஹ்வுக்காக தான் தொழுகிறேன், தொழுகையுடைய நன்மை இந்த மையத்துக்கு செய்கிறது. அந்த மாதிரி தான் இந்த கிணறை நான் வெட்டுகிறேன், இந்த கிணற்றிலிருந்து யாரெல்லாம் தண்ணீர் குடிக்கிறார்களோ அதனுடைய நன்மையெல்லாம் என் தாயாருக்கு சேரும். அதே அடிப்படையில் தான் நாம் இறை நேசருடைய பெயரால் செய்யக்கூடிய நேர்ச்சை அது அவர்களுக்கு செய்யும் வணக்கம் அல்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய வணக்கம் தான். அதனுடைய பலனை நான் அவர்களுக்கு சேர்த்து வைக்கிறேன் என்றுதான் அர்த்தமே தவிர இந்த தவறாக பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய அர்த்தம் இல்லை என்று நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மஜ்லிஸை கபூல் செய்வானாக, நம்முடைய மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. பெற்றோர்களுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய, அவர்களுடைய துஆக்களையும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பானாக, நீண்ட ஆயுளை கொடுப்பானாக, நிறைந்த ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. நம்மை விட்டு மரணம் அடைந்து விட்ட பெற்றோர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை அல்லாஹ் சுவன பூஞ்சோலையாக ஆக்கி கொடுப்பானாக. நம்முடைய பள்ளியுடைய சுற்று பகுதிகளிலே அடக்கம் செய்யப்பட்ட கபராளிகளுடைய எல்லா கபர்களையும் அல்லாஹ் வெளிச்சம் நிறைந்த விசாலமான கபராக்கி தருவானாக. நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா நாட்டங்களையும் நிறைவேற்றி தந்து எல்லா காரியங்களும் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை செய்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் தௌஃபீக்
தௌஃபீகை தருவானாக. நாமெல்லாம் செல்லக்கூடிய கபர்களை அல்லாஹ் வெளிச்சம் நிறைந்த கபராக சுவன பூஞ்சோலையாக ஆக்கி தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மஹ்ஷரில் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் ஏனைய நடிகார்களோடும் மாலிக் முஹம்மது வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மகான்களோடும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்த புரிவானாக. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل منا ولا فينا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.